அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அன்புள்ளம் கொண்ட அடியார்கள் எல்லோருக்கும் கடவுள் பாதை ஜோதி மனோகர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவருட்பாவில் திருவரு பிரகாச வள்ளலார் மனித தேகத்தில் கடவுள் காரியப்படுவது எப்படி என்று ஒரு பதிவை இட்டிருக்கிறார். மனித தேகத்தில் கடவுள் காரியப்படுவது எப்படி? இந்த மனித தேகத்தில் புருவம் முதலாகிய இடங்களில் ரோமம் தோன்றி நெற்றி முதலாகிய இடங்களில் ரோமம் தோன்றாம இருப்பதற்கு நியாயம் யாதெனில், இத்தேகம் பாதாதி பிரம்மந்திர பரியந்தம் வாயுவால் ஆகிய தேகம். மேற்படி வாயுவினுடைய பிருதிவி காரியமே தேக வடிவம். ஆதலால் வாயுவின் வர்ணம் செம்மை, கருமை நிற ரோமம் பிருதிவின் கூறு. தேகத்தில் பிருதிவி வாயு இரண்டும் முக்கிய காரணம் ஆனதால் செம்மையும் கருமையும் ஆகிய ரோமம் உண்டாயிற்று. நரை உண்டாவது தத்துவ கெடுதியால் இத்தேகத்தில் 27 இடங்களில் வாயுவில் பிருதிவி தங்கும் அவசியம். மேற்பட்ட இடங்களில் ஆண்பாலுக்கு ரோமம் தோன்றும். மேற்படி இடங்கள் எவையெனில், கபாலம் 1, புருவம் 2, கண் கீழ் இமை 2, கண் மேல் இமை 2, நாசிக்கு உட்புறம் 2, மீசை 1, மோவாய் கன்னம் 2, காதுக்கு உட்புறம் 1, இருதயம் 1, கைமூலம் 2, உந்தியின் மேல் ரேகை 1, அடிவயிறு 1, லிங்கத்தடி 1, புட்டத்தின் கீழ்ப்புறம் 1, தொடை 2, முழந்தாள் 1, பாதத்தின் மேலிடம் 1, மேற்பட்ட விரலின் மேலிட பலவும் 1, முதுகு 2, விலாப்புறம் 2, முழங்கைக்கு கீழ் 2, கை விரலின் மேற்புறம் 1 ஆக 27 இடங்கள் ஆண்பாலுக்கு ரோமம் தோன்றும் என்று கூறுகிறார். இவை அல்லாது மற்ற இடங்களில் தோன்றுவது தத்துவ கெடுதி. அதாவது இந்த இடத்தில் இல்லாமல் மற்ற இடத்தில் ரோமம் தோன்றால் தத்துவ கெடுதி என்று கூறுகிறார். தத்துவங்களின் உட்புற மலங்களே வாயுவின் பிரதிவி. ஆதலால் மேற்குறித்த இடங்களில் அக்னியின் காரியம் இல்லாததினால் ரோமம் உண்டாகிறது. அக்னி காரியப்பட்ட இடங்களில் தோன்றியும் தோன்றாமல் அருகி இருக்கின்றது. நெற்றியில் தோன்றாதிருப்பது மேற்படி இடத்தில் ஆன்ம விளக்கம் விசேஷம் உள்ளது. அதை பற்றி மேற்படி இடத்திற்கு விந்துஸ்தானம் என்றும், அறிவிடம் என்றும், லலாடம் என்றும், முச்சுடர் என்றும், முச்சந்தி மூலம் என்றும், நெற்றிக்கண் என்றும், மகாமேரு என்றும், புருவமத்தி என்றும், சிஸ்ஸபா அங்கம் என்றும் பெயரிட்டு கூறுகிறார்கள். அதாவது ஆன்ம விளக்கம் நெற்றியில ரொம்ப விசேஷமாக உள்ளது. அதன் பெயர் லலாடம், முச்சுடர், முச்சந்தி, நெற்றிக்கண், மகாமேரு, புருவமத்தி, சித்சபா அங்கம் என்று பெயரைத்து அதை அழைக்கிறார்கள். ஆன்மா நெற்றியில் இருக்கிற ஆன்மாவை. ஆதலால் விந்து என்பதே ஆன்மா. விந்துவின் பீடம் அக்னி. இந்த இரண்டினது காரியமே பிரகாசமாகிய அறிவின் விளக்கம். ஆதலால் ரோமம் அருகி இருக்கின்றது. பூர்வத்தில் விந்துவும் உத்திரத்தில் நாதமும் இருக்கின்றன. விந்து ஆன்மா, நாதம் பரமான்மா. நாதத்தோடு விந்து சேர்தலால் விந்து சக்தியும் நாதம் சிவமும் ஆகின்றன. விந்துவுக்கு உத்திர நியாயம் பூர்வ நியாயமாவது, எல்லா தத்துவங்களுக்கும் புறத்தும் அகத்தும் மற்றும் விளங்கி தத்துவங்களை தன் வசப்படுத்தியும் தொழில்களை செய்வித்தும் தனித்து நின்றும் தன்னோடு தத்துவங்களை சேர்க்கின்றபடியால் விந்து சத்தானையும் தத்துவங்கள் சக்தியாயும் இருக்கும்.
மேலும் ஆன்மாவுக்கு சகல விளக்கமாகிய சாக்கிரஸ்தானம் லலாடம். ஆதலால் விசேஷம் சிறந்தது லலாடத்தில் மூக்கு நுனியாகிய புருவமத்தி. இதற்கு அனுபவ சித்திகள் திரையோத சாந்தம் வரையிலும் உண்டு. திரையோத சாந்தமாவது யாது எனில், ஜீவ சாக்கிரம், மேற்படி சொப்பனம், மேற்படி சுழித்தி ஆக 3 வகைகள். நிர்மல சாக்கிரம், மேற்படி சொப்பனம், மேற்படி சுழித்தி ஆக 3. பரசாக்கிரம், மேற்படி சொப்பனம், மேற்படி சுழித்தி ஆக 3. குரு சாக்கிரம், குரு சொப்பனம், குரு சுழித்தி, குரு துரியம், குரு துரியாதீதம் ஆக 5. ஆக மொத்தம் 14 வகை. இதற்கு மேலும் உள்ள சுத்த சிவசாக்கிரம், மேற்படி சொப்பனம், மேற்படி சுழித்தி, மேற்படி துரியம், துரியாதீதம் இவை சேருங்கால் ஜீவ சாக்கிராதி நீக்கப்படும். இவ்வளவு அனுபவமும் பூர்வத்தில் உள்ள அனுபவிகளால் குறிக்கப்பட்ட நிலைகளில் இல்லை. ஒருவாறு குருதுரிய பரியந்தம் வேதாகமங்களாலும் தத்துவராயர் முதலிய மகான்கள் அனுபவத்தாலும் குறிக்கப்படும். அதற்கு மேற்பட்ட அனுபவம் சுத்த சன்மார்க்க சாத்தியம். மேலும் பெண்களுக்கு ரோமம் தோன்றாது இருப்பதற்கு காரணம் ஆணிடத்தில் 3 பெண்ணிடத்தில் 4 இருப்பதால் மேற்படி பெண்களுக்கு தலை, புருவம், இமை கீழ், இமை மேல், மூக்கின் உட்புறம், கை மூலம், லிங்கத்தடி இவைகள் தவிர மற்ற இடங்களில் ரோமம் தோன்றாது அருகி இருக்கும். ரோமம் விசேஷம் மற்ற இடங்களில் உண்டாவது தத்துவ கெடுதி. மேலும் ரோமம் தோன்றாதிருக்க இடங்களெல்லாம் விந்துவாகிய பிரகாசம் ஜாஸ்தியாகி இருக்கும். மேற்படி விந்துக்கள் மோவாய், மார்பு, சனத்தின் கீழ்ப்புறம் இவைகளில் நிரம்பி இருக்கின்றன. ஆதலால் பின்பாகம் ரோமம் இல்லை. பரமாத்மா ஜீவாத்மா என்னும் 2 நித்யா நித்தியங்களையும் பிண்ட பேதத்தில் உயர்வு தாழ்வையும் காரிய காரின சம்பந்தங்களையும் தெரிவித்தல் யாதெனில், சாமானியம் விசேஷம் என்று ஜீவன் 2. இவற்றில் சிறந்தது சாமானியம், தாழ்ந்தது விசேஷம். ஜீவன் 2 என்பது எவ்வாறெனில், ஆன்ம காரணம் சாமானியம், ஆன்ம காரியம் விசேஷம். சாமானியம் என்பது ஆன்ம அறிவு, விசேஷம் என்பது மன அறிவு. இவை பூர்வோத்தரமாய் இருக்கின்றன. பூர்வம் என்பது லிங்க அஸ்தானம், உத்தரம் என்பது பிந்துஸ்தானம். பூர்வம் என்பது லிங்கஸ்தானம், உத்தரம் என்பது பிந்துஸ்தானம். ஆதலால் சிருஷ்டிக்கு காரணம் லிங்கம். ஆதலால் சாமானிய ஜீவன் காரணப்பட விசேஷ ஜீவன் காரியப்படும். விசேஷ ஜீவ சம்பந்தமில்லாத பட்சத்தில் சிருஷ்டி காரியப்படாது. இது சாதாரண பாகம். அசாதாரண சம்புபட்ச சிருஷ்டியில் சாமானியத்தை கொண்டே விசேஷத்தை வெளிப்படுத்திக் கொள்ளலாம். சாமானியம் சந்தானம், விசேஷம் அதற்குள் அடங்கி இருக்கும். பிரமாணம் யாதெனில், அங்குலிகளில் நகத்திற்கடி சந்தானமும் வளர்ச்சி விசேஷமும் போல நெற்றியில் ரோமம் உண்டாகாத வஸ்துக்கள் எல்லாம் ஆன்ம காரண அறிவு காரியப்பட்டது. மிருகாதிகளுக்கு ரோமம் உண்டானபடியால் ஆன்ம காரண அறிவு காரண காரணமாய் அருகி இருக்கின்றது. மிருகாதிகளுக்கு ரோமம் உண்டானபடியால் ஆன்ம காரண அறிவு காரண காரணமாய் அருகி இருக்கின்றது. எப்படியெனில், சர்வேஸ்வரன் என்னும் நாமத்தின் பிரத்யேக ஆத்ம சைதந்தியமாகிய வஸ்து எங்கும் பூரணமாய் இருப்பது இயற்கை உண்மை ஏகதேசம். ஆதலால் நாம் கடவுளை அறிவதற்கு ஆன்ம அறிவை கொண்டே அறிய வேண்டும். மேற்படி அறிவு ஆன்ம வியாபக ஆலயமாகிய
மனிதர் தேகத்தில் கடவுள் காரியப்படுவது உத்தமம். ஆதலால் அறிவு என்பது ஆன்ம வியாபகமாக ஆலயமாகிய இந்த மனித தேகத்தில் கடவுள் காரியப்படுவது உத்தமம். இதன்றி சமய மத ஏற்பாட்டில் மகான்கள் குழுவுக்குறி அடையாளமாக பெயரிட்ட விக்கிர பேதமாகிய சிலா, லோக, தாரு, தந்த, இஷ்டி முதலவைகளில் கடவுள் காரியப்படுவது சரியை கிரியாதி பேதம் 8 சரியையில் சரியை கிரியையில் சரியை இவ்விரண்டையும் செய்கின்ற மந்திரிகளது நியாயம். மேலும் அதில் தோன்றி அணுகிருப்பது சாலம். அருளுருவமான அறிவே உருவம் கொண்ட சிவத்தை அறிவாலே அறிவது உண்மை. அருள் உருவமான அறிவே உருவம் கொண்ட சிவத்தை அறிவாலே அறிவது உண்மை. மேலும் அனலுக்கு சரியான கற்பூரம், பஞ்சு, கரி, கட்டை முதலிய வஸ்துக்களில் அக்னி சீக்கிரம் காரியப்படும். கதலி முதலிய வஸ்துக்களில் காரியப்படுவது தாமசம். அதுபோல் பக்குவ ஆன்மாக்களிடத்தில் கடவுள் அருள் வெளிப்பட்டால் சுத்தமாதி 3 தேகமும் அத்தருணமே வரும். அதாவது பக்குவ ஆன்மாக்களிடத்தில் கடவுள் அருள் வெளிப்பட்டால் சுத்தமாதி 3 தேகமும் அத்தருணமே வரும். பக்குவம் இல்லாதவர்களுக்கு அருள் செய்தால் வாழையினிடத்தில் அக்னி காரியப்படுவது போலாம். ஆதலால் கடவுள் வெளிப்படுவதற்கு அபக்குவிகள் தங்கள் செயற்கை குணங்களாகிய ராகத்வாதேசிகளை நீக்கல் வேண்டும். அதாவது சினம், வெகுளி முதலியவற்றை நீக்கல் வேண்டும். சினம் என்பது யாது என்றால் உள்வேக்காடு புட நியாயம் போல் இது தேகத்தை சீக்கிரம் நஷ்டம் பண்ணும். வெகுளி என்பது யாதெனில் மீசை துடித்தல், கண் சிவத்தல், கை முதலிய உறுப்புகள் துடித்தல், வாய் குளறி மேல் விழுந்து கூவிதல். இது நம்முடைய ஆயுளை நஷ்டம் பண்ணும். ஆகையால் எவ்வகையிலும் கோபத்தின் பூர்வோத்தரமாகிய சினம், வெகுளி என்னும் கூற்றை ஒழித்தல் அவசியம் வேண்டும். இதுபோல் மற்ற கெடுதியாகிய காம குரோதாதி சம்பந்தங்களையும் நீக்கல் வேண்டும். காரணம் என்பது கரண சம்பந்தம் உடையது. கரணம் என்பது ஒற்றுமை, வேற்றுமை, தொழில் தன்மை உடையது, மட்குடத்தை போல. மேலும் லட்சணம் அடையாளம், லட்சியம் அடையாளத்தை உடையது, அங்கம் லட்சணம். ஆதலால் லட்சணம், லட்சியம், அங்கம், காரணம், கரணம் முதலிய சம்பந்தங்களுள் ஒன்றும் இல்லாது கெடுதியாகிய தத்துவங்களை அடக்கல் வேண்டும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. நன்றி, வந்தனம். திருச்சிற்றம்பலம்.